சரிகமப்பா நிகழ்ச்சியோட சீசன் 5 முடிவுக்கு வந்திருக்கிற நிலையில இத பத்தி முதல் முறையா ரொம்பவே எமோஷனலா ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்டான பாடகர் ஸ்ரீஹரி அவர்கள் சில விஷயங்களை தன்னோட ரசிகர்கள் கிட்ட சொல்லியிருக்காரு. அதுல அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். தமிழ்நாட்டுல பலருக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒரு ரியாலிட்டி ஷோல ஒண்ணுதான் சரிகமப்பா நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியோட சீசன் 5 கிராண்ட் ஃபினாலே நேத்து தான் ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல டைட்டில் வின்னரா சுசாந்திகாவும் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பா சபேசனும் வந்திருக்காங்க. ஆனா ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்த ஸ்ரீஹரி அவர்கள் டாப் 3ல கூட இல்லாதது பலருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் உருவாக்கி இருக்கு. இன்னும் சொல்ல போனா கண்டிப்பா இந்த சீசன் 5ஓட வின்னர் ஸ்ரீஹரி தான் அப்படின்னு லட்சக்கணக்கான ரசிகர்கள் நம்பி இருந்த நிலையில சுசாந்திகா தான் டைட்டில் வின்னர்னு சொன்னதை யாராலுமே ஏத்துக்கவே முடியல. மேலும் இதனால பல ரசிகர்கள் ரொம்பவே கோபமா திட்டிட்டும் வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ இத பத்தி பாடகர் ஸ்ரீஹரி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, சரிகமப்பா சீசன் 5ஓட டைட்டிலை எப்படியாச்சும் வின் பண்ணிடணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட பெரிய கனவா இருந்துச்சு. ஆனா அது நடக்கல. அது என்னால ஏத்துக்கவே முடியல. என்னோட இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. இந்த வெற்றிக்காக ரொம்பவே ஆசையா வெயிட் பண்ண, ஆனா அது நடக்காம என்ன நல்லா ஏமாத்திருச்சு. அதே சமயத்துல எனக்கு இவ்ளோ பேர் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு கனவுல கூட நினைச்சதில்ல. கெட்டதுலயும் ஒரு நல்லது மாதிரி நீங்க என் மேல காட்டின லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. கண்டிப்பா உங்களுக்காக இதை விட பெருசா வின் பண்ணுவேன், உங்களை ஏமாத்த மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க பாடகர் ஸ்ரீஹரி சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தை பத்தியும் சரிகமப்பா சீசன் 5 முடிவுக்கு வந்ததை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.